மேஷம். மேஷராசிக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களோ நஷ்டங்களோ எதுவும் இல்லாத நிலைமையில ஒரு நல்ல மாதமாகத்தான் மே மாதம் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் முதல் பகுதி 15 நாட்களுக்கு ராசியிலேயே 5ஆம் அதிபதியாகிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகபலன். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட சூரியன் 2ஆம் பகுதிக்கு தான் வருகிறார். ஐயா, இந்த மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 3ஆம் இடத்திற்கு குரு போகிறாரே, அதனால ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துடுமான்னு பார்த்தா, உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்க்க போவதும் பெருசா ஒன்றும் கஷ்டங்கள் வந்துடாது. என்ன கொஞ்சம் அடிக்கடி நான் சொல்றது மாதிரி செலவுகள் இப்போது விரயச்சனி இப்போது உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. விரயச்சனி ஆரம்பித்தாலே ஏதேனும் ஒரு நிலையில செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனா செலவுகளுக்கேற்ற வருமானங்களும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். 7.5 சனி ஆரம்பித்ததால் கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை. முதல் 2.5 வருடங்கள் செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த செலவுகளின் மூலமான சுப விஷயங்கள், நற்பொருள் சேர்க்கைன்னு சொல்லுவோம். வீட்டிற்கு தேவையான ஏசி, வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் இதெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் வாங்குறது, வீட்டிலேயே ஒரு நிலையில சுப விஷயங்கள் நடப்பது. செலவு செஞ்சுதான் கல்யாணம் பண்ண முடியும், செலவு செஞ்சுதான் வளைகாப்பு பண்ண முடியும், செலவு செஞ்சுதான் குழந்தைகளுக்கு பர்த்டே மாதிரியான காதணி விழா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லையா? அப்ப செலவுகளுக்கான அடிப்படை விஷயங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் ஒரு 3-4 மாசமாகவே 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சனாகி பாபத்துவமாக இருந்த நிலைமையில புதன் கடுமையான கெடுபலன்களை, கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம் போன்ற அமைப்புகளை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. ஒரு 3-4 மாசமாகவே புதனால எந்த விதமான நல்ல பலன்களும் மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. இந்த மே மாதம் ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே 6ஆம் தேதியே அப்படியே புதன் உங்களுடைய ராசிக்கு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய நல்லது. கடன் தொல்லையில அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, வருமான குறைவுகள் இருந்தவங்க, வேலையில கொஞ்சம் நிம்மதி இல்லாம ஒரு டென்ஷன், டார்ச்சர், மன அழுத்தம், நைட் ஷிஃப்ட் போடுறாங்க அல்லது பிடிக்காத ஒரு முதலாளி கிட்ட, பிடிக்காத ஒரு மேலதிகாரிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மே மாதம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவிற்கு சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அதுலயும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாகன யோகங்கள் இருக்கக்கூடிய தன்மை, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலைமையை விட்டு விலகி போவதால் இந்த மாதமே ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது. மேஷத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மே மாதம்.